வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திடீரென அதிமுக அலுவலகத்தில் குவிந்த தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒத்த வார்த்தை. ரெண்டாவது, ஏவா வேலு அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆஜராகி இருக்கணும், ஆனா இன்னைக்கு ஆஜராகவில்லை. அதுக்கு காரணம் என்ன சொன்னாரு அப்படின்ற விஷயத்தையும், ஏவா வேலு அவர்கள் சொன்ன காரணத்தை லஞ்ச ஒழிப்பு துறையானது ஏற்றுக்கொண்டதா என்ற விஷயத்தையும், மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசினாங்கன்னு சொன்னாங்க. அப்படி விலை பேசுகின்ற வழக்கில் 8 பேரை கைது பண்ணாங்க. அவங்கள விசாரிக்கின்ற பொழுது யாரும் எதிர்பாராத தகவலாக தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கும் வாங்குவதற்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமானது 180 கோடி ரூபாயை முதற்கட்டமாக ஒதுக்கி இருக்கிறதாம். சோ அந்த நிறுவனம் எந்த நிறுவனம்? அந்த நிறுவனத்துக்கும் குதிரை பேரம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன தொடர்பு? அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு பின்னாடி அதிமுக இருக்குதா, திமுக இருக்குதா? காவல்துறை சொன்ன தகவல் என்ன? நான்காவதாக, இன்னைக்கு வைகை செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட்டு வெளியேறி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது பரஸ்பர குற்றச்சாட்டு எல்லாரும் போல இவரும் வச்சுட்டு போயிருக்கிறாரு. மரணத்தை விட கொடுமையா இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கின்றார் வைகை செல்வன். சரி, ஏன் அந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணாரு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக நமக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக அலுவலகத்தில் குவிந்த தொண்டர்களை பார்த்துட்டு வாங்க. எதற்காக இந்த தொண்டர்கள் குவிந்தார்கள் அப்படின்னு கேட்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 விஜயபாஸ்கர்கள் அதிமுகவில் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்தவங்க என்ன பேட்டி அளித்தார்கள் என்றால், இனிமே புதுக்கோட்டை மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறி போச்சு. இத்தனை ஆண்டு காலமாக விராலி மலையானது அதிமுக கோட்டையா இருந்தது, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறி போச்சு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, புதுக்கோட்டையில மாநாடு போடுறோம், டெல்டா முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கையில தான் இருக்கின்றத நாங்க காட்டுறோம் அப்படின்னு சி விஜயபாஸ்கர் அவர்கள் கொக்கரித்தார். உண்மையாகவே சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்ற மாதிரி கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று இணைந்து விட்டார்களா? அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் காலியாகி போய்விட்டதா? அந்த அளவுக்கு தான் நம்ம சி விஜயபாஸ்கர் அவர்கள் பில்டப் பண்ணார். சோ இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் வந்திருக்கும், அதிமுக இருக்கிற வரைக்கும் அவனுங்க எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தானுங்க, எந்த அளவுக்கு சம்பாரிச்சானுங்க, கடைசியில ஒட்டுமொத்த பேரையும் காசு கொடுத்து கூட்டு முட்டானுங்க பத்தியா, இனிமே அதிமுக புதுக்கோட்டையில் இல்லையோ என்ற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடாது என்பதனால விஜயபாஸ்கருடன் யார் யாரு போனாங்க, யார் யாரு போல. அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள், ஐயா உங்களுடன் தான் இருக்கணும், உங்க கருத்தை தான் வலுப்படுத்திக்கணும், அதிமுக மீண்டும் வெற்றி பெறும், புதுக்கோட்டை மட்டுமல்ல டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு அதிமுக கோட்டையா மாற போகுது. எல்லா சுயநலவாதிகளும் எல்லா துரோகிகளும் ஓடி போயிட்டாங்க. இனி கட்சிக்காக உயிரை கொடுத்த தொண்டை மட்டும் இருக்கிறான். இன்னைக்கு அதிமுகவை உயர்த்தரம் பாரு. ஒருத்தனுக்கு இன்னொருத்தனை பிடிக்காது. உட்கட்சி பூசல்னால டெல்டா பகுதியிலும் புதுக்கோட்டையிலும் பல பேர் வெற்றி பெற முடியல. ஆனா இன்னைக்கு அவன்லாம் ஒன்னா சேர்ந்து தவேகா போயிட்டான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல தான் உட்கட்சி பூசல் வரப்போகுது, அதிமுக வரப்போறதுக்கு கிடையாது. ஏன்னா துரோகிகள் வெளியேறின பிறகு உண்மையான விசுவாசிகள் நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் திடீரென அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு புதுக்கோட்டையில இருந்து காலையிலே கிளம்பி வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துல நம்முடைய வேலூர், செங்கல்பட்டு இந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை வச்சிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எடப்பாடி வந்தார். அப்படி வரதுக்கு முன்பாகவே 7 மணி நேரம் பயணப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. வந்தவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்களாம் உங்க பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு பெரும் கூட்டமே எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி குஷி ஆயிட்டாரு. அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வார்த்தை, நம்ம உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலும் வெற்றி பெறுகின்ற போதுதான்
புதுக்கோட்டை நம்முடைய கோட்டை என்ன நிரூபிக்க முடியும். நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க உணர்வுகளை நான் பாராட்டுகின்றேன். உங்க பக்கம் கழகம் இருக்கும், நீங்க கழகம் பக்கம் இருப்பீங்க, நான் எப்போதும் சரி தொண்டர் பக்கம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம இடைத்தேர்தலுக்காகவும் உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் வேலை பாருங்க அப்படின்னு வாழ்த்து தெரிவித்து அனுப்பினாரு. ஆனா வந்த தொண்டர்கள் வசைப்பாடாம போவாங்களா? இந்த விஜயபாஸ்கர்களை அவங்க வசைப்பாடின நிகழ்வை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏண்டா ஓடுறீங்க? நாய்களும் சொல்லக்கூடாது. நாய்க்காக ஒரு பொருள் வாங்கி போட்டவங்க உங்க நாட்டில் நன்றியோடு நினைக்கிட்டா வாழ்த்தா. உங்களை மாதிரி துரோகிகளும் போய் தான் நின்று இந்த கட்சி நல்லா பொறம்போக்கு நாய்களா, பொறம்போக்கு நாய்களா உங்களை மாதிரி ஆளுகளா ஏன்டா கட்சியில கொள்ள அடிச்சுக்கடா, கொள்ள அடிச்சுக்கடா. அம்மாவை தலைவர் பேரை சொல்லி கொள்ள அடிச்ச நாய்ங்க ஏன்டா ஓடுறீங்க? 10 இல்லாம 5 வருஷம் ஏன்டா 10 வருஷத்தையும் கல்யாணம். பத்தியா தரமான பதிலடியாகுது, சேம பதிலடியாகுது. உங்க எல்லாருக்கும் தெரியும் தவேகாவுக்கு தாவனவங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க தெரியுமா? அந்த அரங்கத்துக்கு உள்ள போறதுக்கு கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த அளவுக்கு முண்டி அடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி அசிங்கம் தேவையா? அதிமுக இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கெத்தா இருந்தானுங்க பாவிங்க. போய் தவேகாவனுடைய கூட்ட அரங்கினுடைய வாசிப்புள்ள நாய் காத்திருக்க மாதிரி காத்திருந்து கதவு திறந்த உடனே நீ நானும் போட்டிக்கின்னு ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் தள்ளிக்கின்னு மெரிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாங்க. கரூர் மட்டுமில்ல, அந்த மாவட்டமே கையில் வச்சிருந்த எம்ஆர் விஜயபாஸ்கருடைய நிலைமை பத்தியா? எவ்வளோ வரான் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறான். எம்ஆர் விஜயபாஸ்கர் தள்ளிட்டு போனவனை பார்த்து இப்படி கை காட்டுறாரு. என்ன பண்ண முடியும்? அதனால கண்ணியமும் தன்மானமும் உள்ளவன் நிச்சயமாக வேற கட்சிக்கு போக மாட்டான். அதிமுகவில் இருந்த அந்த கண்ணியமும் அந்த தன்மானமும் தவேகாவில் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, மேடையில புஷி ஆனந்த் இருந்தாரு, அந்த வீடியோலாம் தரல. அதிமுக இருந்தானுங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் நம்மளாம் அவனை வாட்டி பேசியிருக்கோம். அவன் அசிங்கப்பட்டதும் அவன் அவமானப்பட்டதும் நம்மளுக்கு பார்க்க கொடுமையா இருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு தரல. பர்வேஷ் நம்முடைய சி விஜயபாஸ்கர் அவர்கள் போய் மாப்பிள்ளன்னு கை கொடுக்குறாரு. ஆனா பர்வேஷ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தவேகாவில் ரசிகர் மன்றத்தில் இருந்து பர்வேஷ் வந்து தவேகாவில் இருக்கிறார், இப்ப அமைச்சரா இருக்கின்றார். அங்க சி விஜயபாஸ்கர் அவர்கள் போனதுனால பர்வேஷ் அவர்களுக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? நம்முடைய பர்வேஷ் இருக்கால, பர்வேஷ் அவங்க அப்பா மேலேயே வந்து சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கேஸ் போட்டார். ஜபர் அலி அவருடைய பேரு. கடைசியில பர்வேஷுடைய அப்பா சக்கரை வியாதி வந்து சிறையில இருந்து வெளியே வந்து செத்தே போயிட்டார். சோ பர்வேஷ் அமைச்சிருக்காருல, அவங்க தந்தையா இறப்பதற்கு இந்த சி விஜயபாஸ்கர் தான் காரணம். அதனால இந்த பர்வேஷ் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறுவதற்கும் அவங்க அப்பா அதிமுக இருந்து வெளியேறுவதற்கும் தவேகால் போய் இணைவதற்கும் இந்த சி விஜயபாஸ்கர் தான் காரணம். இப்ப வந்து தவேகால் இணைந்து விட்டு மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது சி விஜயபாஸ்கர்லாம் எவ்வளோ பெரிய துரோகி என்பது பர்வேஷுக்கு தெரியும். அதனால தான் அந்த மேடம் மேல பர்வேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்தார். ஆடா, தமிழக வெற்றி கழகமானது இந்த ஊழல்வாதிகளையும் இந்த கொலைகாரர்களையும் சேர்க்க மாட்டாங்கன்னு பார்த்தா சேர்த்துட்டாங்க. இனிமே பணம் வச்சுக்கிறானுங்க இவனுங்க தான் வந்து வளர்ந்து வருவானுங்க. அமைச்சராக இருந்தாலும் நம்மளை அமைக்கிடுவானுங்களே. நமக்கான அரசியல் நம்ம ஊர்லயே இல்லையே. இத்தனை நாளும் அதிமுக முட்டு கொடுத்துட்டு வந்து இன்னைக்கு கட்சியில சேர்ந்துட்டானுங்களே அப்படின்ற கவலை மட்டும்தான் பர்வேஷுக்கு இருந்ததுங்க. ஸோ அதனால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பெரிய புகைச்சல். சரி, வைகை செல்வனை பற்றி இங்க பார்த்துலாம். வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதிமுக தலைமை எடுத்த முடிவு சரி கிடையாதுங்க. என்னை ஓரம் கட்டினது ஒதுக்கி வைத்தது மரணத்தை விட கொடுமையானது. என்ன ஓரம் கட்டினாலும் பரவாயில்ல, தேர்தல் நான் பிரச்சாரம் பண்ண தெரியுமா, கட்சிக்கு விசுவாசமாக தலைமையை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுக்கல, நான் வந்து கட்சி விட்டு வெளியேறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, மரணத்தை விட கொடுமையா இருந்தது அப்படின்னு உறுப்பினர் பதவியிலிருந்து எல்லா பதவியிலிருந்து விலகி விட்டு அதிமுகவுடைய அடிநாதமே வந்து திமுகவுடன் கூட்டணிக்கு போகக்கூடாது. ரெண்டாவது, திமுக தீய சக்தி. இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் கட்சியை இயங்குச்சு. நான் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆகலான்னு பார்த்தார். ஸோ அதிமுகவுடைய நிலைப்பாடு தலைகீழ மாறிவிட்டு இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய நோக்கத்தை சிதைத்ததுனால அம்மா தீய சக்தி என்று அடையாளப்படுத்தின திமுகவுடன் கைகோர்த்ததுனால நான் வந்து அதிமுக விட்டு வெளியே போறேன்பா, தனிமைப்படுத்தி விட்டீர்கள், அதிமுக நான் இல்லப்பா
அப்படின்னு வைகை செல்வன் அவர்கள் சொல்றார். எந்த பிரஸ் மீட்டா இருந்தாலும் வைகை செல்வன் தான் பேசுவார். எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அவருக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. போட்டியிட்டதெல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு கேட்டீங்கன்னா வெற்றி பெறவே இல்லை. ஏன்? கழகம் கொடுக்கின்ற பணத்தை பாதி ஆட்டையை போட்டு பாதி தான் மக்களுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு பணப்பிரியன், ஊழல்வாதி. வெற்றி பெற்ற பிறகும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நின்று இல்லை, அமைச்சரானார். ஸோ அமைச்சராக, எம்பியாக, சட்டமன்ற உறுப்பினராக, அதுக்கப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதியாக, இப்படி எல்லா தேர்தலில் நின்று எல்லா பதவியும் அனுபவிச்சு ஒரு எக்கச்சக்கமான பணத்தை சுருட்டின நம்முடைய வைகை செல்வன் சொல்றாரு, எனக்கு அதிமுகவில் சரியா முன்னுரிமை கொடுக்கல, என்னை தனிமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு வைகை செல்வனுக்கு தந்த எல்லா வாய்ப்புகளையும் உண்மையான அதிமுக தொண்டனுக்கு தந்துருந்தாங்கன்னா ரத்தத்தை, உயிரையே கொடுத்துருப்பான் கட்சிக்கு. ஆனால் பதவியில் இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு கொடுக்கின்ற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு எல்லா தேர்தலையும் போட்டிட்டு கழகம் கொடுக்கின்ற பணத்தை பாதி ஆட்டையை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் தொழில் பண்ணிட்டு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிட்டு கட்சியில் என்னை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னார் பாரு. சத்தியமாக சொல்கிறேன்டா, நீங்கள் எங்கே போனாலும் உருப்பட மாட்டீங்க. இது நான் சொல்லலை, அதிமுக தொண்டர்கள் சொன்னது. சரி, ஏவா வேலு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா, அதனால் சிங்கப்பூர் போயிருக்காராம். லைஃப் லைன் ஆர்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கின்றாராம் நம்முடைய ஏவா வேலு அவர்கள். அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அழைத்தும் அவரால் போக முடியலையாம்பா. ஒரு 10 நாளைக்கு நான் மருத்துவம் பார்க்கணும், 10 நாள் மருத்துவம் பார்த்த பிறகு நான் உங்ககிட்ட வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் மூலமாக விலைக்கு வாங்குவது. பிரியங்க் என்ற கார்ப்பரேட் நிறுவனமானது முதற்கட்டமாக 180 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு என்ன அவசியம் என்று தெரியல. திமுக ஆட்சியில் ஏதாவது டெண்டர் எடுத்தாங்களான்னு தெரியல, இல்லை திமுக ஆட்சியில் நிறைய சலுகைகளை பெற்றதா என்று தெரியல. அது மட்டும் இல்லை, திமுக வந்தாதான் இந்த கம்பெனி தங்கு தடையின்றி நடைபெறுமோ என்னவோ தெரியல. மூன்றாவது, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக செயல்பட்டதா என்று தெரியல. மொத்தத்தில் இந்த கம்பெனி 180 கோடி ரூபாயை தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை விலை பேசுறதுக்காக ஒதுக்கி இருக்கிறது. காவல்துறை விசாரணையில் இதெல்லாம் வெளியே வந்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜி தம்பிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் வழங்குவதா இருந்தால் 6ஆம் தேதிக்குள்ள காவல்துறை வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். செந்தில் பாலாஜி தம்பி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா அந்த குதிரை பேர வழக்கில் குறிப்பாக எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களே, அதில் என் பேர் இல்லவே இல்லைங்க, எங்கோ ஒரு இடத்துல என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக என்னை கைது செய்யலான்னு பார்க்குறாங்க. என் மீது பழைய வழக்குகள் இருக்கலாம், ஆனால் குதிரை பேர வழக்குகள் கிடையாது. யாரும் அப்படி குற்றச்சாட்டு வைக்கல. ஸோ அரசியல் ரீதியாக எங்கள் அண்ணன் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. அந்த வழக்குடன் என்ன தொடர்புபடுத்தி என்ன கைது பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தயவு செய்து எனக்கு ஜாமீன் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தலைமறைவாக இருக்கின்றார்கள். 6ஆம் தேதி காவல்துறையினுடைய கருத்தை கேட்டுவிட்டு செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஜாமீன் வழங்குறதா இல்லை என்ற விஷயமானது புலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே குதிரை பேர வழக்கில் 6 பேரா இல்லை 8 பேரை கைது பண்ணாங்க. அந்த 8 பேரில் ஒரு 5 பேரை ஒரு 3 நாளைக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாமா அப்படின்ற ஐடியாவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குதிரை பேரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு நட்சத்திர விடுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் அணி மாறி வாக்களிக்கின்றோம் என்று சொல்லிட்டு 4 பேர் முன்பணமும் பெற்றிருக்கின்றார்களாம். அந்த 4 பேர் யாரு அப்படின்னு விசாரிச்சு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் இப்போது வேண்டுமானால் இந்த குதிரை பேரத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் இன்னும் போக போக இந்த தமிழக அமைச்சரவையானது அவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு சரியான கவனிக்கலைன்னா இன்னும் அதிருப்திகள் அதிகரிக்கும். அந்த அதிருப்தியை சரியா பயன்படுத்தி கொண்டு மீண்டும் குதிரை பேரமானது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி, ஏற்கனவே 35 கோடி பேசப்பட்டது. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு மேலே 15 கோடி கண்டிப்பாக பேசுவாங்க. இன்னும் ஆட்சி நடக்க அதிருப்திகள் அதிகரிக்கும். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் 50 கோடி வாங்கிக்கின்னு இந்த ஆட்சியை கவித்தாலும் கவிப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் அமைச்சராக இருந்து சம்பாதிப்பான், இவன் பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்ப்பான். நானும் அவனும் ஒன்றா தானே கட்சியில் இணைந்தோம், இல்லை ஒன்றா தானே ரசிகர் மன்றத்தில் பயணித்தோம், அவனுக்கு அமைச்சர் பதவி எனக்கு இல்லையா அப்படின்ற போட்டி வரும். இப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேணாடா, அவன் சம்பாதிக்க நம்ம பார்த்து இருக்கணுமா அப்படின்னு 50 கோடி வாங்கிக்கின்னு இந்த ஆட்சியை கழிச்சு விட்டாலும் கழிச்சு விட்டுருவாங்க. கண்டிப்பாக இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த ஆட்சி தானா கலையும்.
இல்லைனா இந்த கார்ப்பரேட் நிறுவனமானது சரி செஞ்சு கலைச்சாலும் கலைக்கும் தான் நினைக்கிறேன். பொறுத்திருப்போம். கூட்டணி கட்சிகளை நம்பி குட்டு சோறா போனா நம்ம ஸ்டாலின், அதுக்கடுத்து விஜய் தான் என்று நினைக்கின்றேன். நன்றி நண்பர்களே.